ஹே guys, நான் உங்க குரோனாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்ட் டிஎஸ்ஏ டாபிக் என்னன்னா, இட்ஸ் கோயிங் டு பி லிங்க் லிஸ்ட். ஸோ ஒரு லிங்க் லிஸ்ட்னு சொன்னா தேர்ஸ் கோயிங் டு பி டூ காம்பனன்ட்ஸ், ஓகேவா? The first component is going to be a node and second component is going to be a pointer. ஸோ ஒரு நோட் என்ன பண்ணுன்னா, ஒரு நோட் ஸ்டோர்ஸ் டேட்டா. இது வந்து டூ டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணும். ஒன் வந்து அட்ரஸாக இருக்கும், இன்னொன்று வந்து இட்ஸ் கோயிங் டு பி தி ஆக்சுவல் டேட்டா ஹேஸ் டு பி ஸ்டோர்ட் இன் இட். The second one is pointer. So pointer வந்து it's going to referencing other nodes. So main thing of the pointer is to uh, mark the other nodes வச்சுக்கலாம் இப்போதைக்கு. For now it's going to be referencing the other nodes over here. So ஒரு node எடுத்துக்கிட்டா then it's going to be looking like this. Uh, Let me just explain it to you more in detail. So the first thing பார்த்தீங்கன்னா ஒரு node, இந்த nodeல the first part is going to be storing the data part. என்ன டேட்டா வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட்ஸ் கோயின் பி நியூமரிக்கல் டேட்டா வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 மாதிரி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அந்த செகண்ட் பார்ட் இன் திஸ் சைட் இஸ் கோயின் டு பி ஸ்டோரிங் தி அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ்ன்னு சொல்லும்போது எவ்ரி நோட் எந்த நோட் எடுத்துக்கிட்டாலும் இந்த நோட் வில் ஹேவ் அ அட்ரஸ். ஸோ இந்த நோடுக்கு 1000 ஒரு அட்ரஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்டர் எப்படி இருக்கும்னா இட்ஸ் கோயின் டு பி பாயிண்டிங் ஓவர் ஹியர் டு அன் அனதர் நோட். ஸோ லெட்ஸ் சே தேர் இஸ் அன் அனதர் நோட் ஓவர் ஹியர் அண்ட் தென் இந்த நோடுக்கு இட் ஆல்சோ ஹேஸ் அன் அனதர் அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2000. ஸோ இந்த 2000ங்கிறத இங்க இருக்க அட்ரஸ்ல இட் would பாயிண்ட் ஓவர் ஹியர். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் ரெஃபரன்ஸ் ஒர்க்ஸ். இந்த அட்ரஸ் வந்துட்டு இட் பாயிண்ட்ஸ் டு நெக்ஸ்ட் நோடோட தட் அட்ரஸ். ஸோ பேசிக்காக வந்து இங்க இருந்து இட் மூவ்ஸ் டு த நெக்ஸ்ட் நோடுன்னு காமிக்கிற ஒரு சிம்பிள் மாதிரி திஸ் இஸ் அ ரெஃபரன்ஸ், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த மெயின் டூ காம்பனன்ட்ஸ் லிங்க் லிஸ்ட். ஒரு நோடும் ஒரு பாயிண்டர் இருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்க்க போறோம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் we are going to be seeing the types. என்னென்ன டைப்ஸ் இருக்குன்ட்டு we are going to be seeing. ஸோ டைப்ஸ் எடுத்துக்கிட்டா there's going to be three types. ஒன்று வந்து இட்ஸ் going to be singly linked list. ஸோ I'll just explain everything clearly. First வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். And then next one is going to be a doubly linked list. And then third one is going to be circular linked list. ஸோ இங்க இருக்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இட் ஹாஸ் சிமிலர் காம்போனன்ட் மோர் தேன் தட் சிமிலர் பேசிக்காக எப்படி சொல்றேன்னா ஒரு மார்க் மாதிரி வச்சுக்கலாம் ஃபார் நவ். ஸோ ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு யூ கைஸ் இன் டீடைல் அபவுட் எவ்ரி சிங்கிள் திங். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட் பார்ப்போம். ஸோ while talking about single link list, இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ as said, everything will have a similar structure but with very small differences. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்துட்டு first thing we will notice is that there's only single link. By the name நமக்கு தெரியுது there's only single link between a node and another node. And எல்லா நோடுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா லிங்க் லிஸ்ட்டுக்கும் the first node is called as an head. And similarly எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா லிங்க் லிஸ்ட்டுக்குமே the last node, simply the last node will be called as tail. And then this reference, as I just said, will be marking simply to the next one la. But the tail மட்டும் பார்த்தீங்கன்னா it's going to be different. This tail will be marking to nothing, so it has to be null. It is the last thing of the linked list. So obviously last ன்னு சொல்லும்போது it doesn't mark anything. So அது வந்து நல்லா மார்க் ஆயிருக்கும். So this is the thing structure for singly linked list. As I said over in the initial partல சொல்லியிருந்த மாதிரி தான் every node has an address. So இதுக்கு வந்து address I'm taking as 1002 and then இங்க 2000 something இருக்குன்னா this address part will be having 2000 over here and then 1002 over here. And even the head node has the address. It can be any address, any available space. So yeah. Next thing is பார்த்தீங்கன்னா it's going to be doubly linked list. So as for doubly linked list, அதில் சொன்ன யூஸ்வல் திங்ஸ் தான். பட் as you can notice over here, it has two nodes. I mean two pointers. So this two pointers is why it's called as doubly linked list. So நம்ம சிங்கிள் லிங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபார்வர்ட் மட்டும் தான் போக முடியும். பட் இன் திஸ்ல we can go forward and backward. இது ட்ரெவர்ஸ் அதில் ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஃபார் us to manipulate the double linked list is going to be very simple because நம்ம ஃபார்வர்டும் மூவ் பண்ணும் பேக்வர்டும் மூவ் பண்ணும். ஸோ இட்ஸ் pretty simple. And then what I just mentioned, it's going to be forward. This can also be called as the next pointer, whereas this thing is can be called as the previous pointer. இது வந்து ரொம்ப சிம்பிளா நமக்கு புரிஞ்சுக்காக we are naming these pointers.
So as usual, this last thing is going to be called as null, and then the first node is obviously going to be called as head. But in the இடத்துல பாத்தீங்கன்னா, it's also going to be marked as null. Since it has a previous pointer, this head node will also have as a previous pointer which marks also to null. So this is the thing structure for doubly linked list. So the next thing பாத்தீங்கன்னா, it's going to be circular linked list. So circular linked list is similar to very similar to single linked list தான் ஓகேவா. So இது என்னன்னா uh, as by the name நமக்கு தெரியுது, it's going to be a circular thing connecting everything, and it's going to be going all the way towards the start. This is simple, right? It doesn't have a head. So headங்கிறது we can't say that it has in this thing because anything can be the starting node, and obviously nullங்கிறதும் இங்க எதுவுமே இல்லை. So null and head is not there in circular linked list. So நம்ம கோட் பண்ணும்போது எப்படி யோசிப்போம்னா we have to be having something as a start. So we will just simply assume something as a head. So இது வந்து நம்ம சிம்பிளா நம்ம இருக்கணும்னு சொல்லி அசியூம் பண்றோம், பட் ஆக்சுவலி கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா it doesn't have a head or a null part. ஓகேவா, this is the difference between singular and circular linked list. So I hope you guys understood the types now. So நம்ம next thing பார்ப்போம். Next thing is going to be why linked list. So நம்ம எதுக்காக linked list யூஸ் பண்ணோம்? நம்ம மெயினா பாத்தீங்கன்னா அரே லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் ஈஸி டு ரிட்ரைவ் அண்ட் மச் ஃபாஸ்டர். ஸோ நம்ம கேள்வி கேட்கலாம் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை மற்ற டேட்டா செக்ஷன் யூஸ் பண்ணலாமே. ஸோ வை டு வி நீட் டு யூஸ் லிங்க் லிஸ்ட்? ஸோ தட் கேன் பி யுவர் கொஸ்டின் ஆஃப்டர் சீயிங் திஸ். மெயினான பேசிக்கான திங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் பி லைக் திஸ். அரே லிஸ்ட் இஸ் கோயிங் பி பெட்டர்னா பிகாஸ் இது ஃபாஸ்டர் ரிட்ரைவ் பண்ற மெயின் ரீசன் இட்ஸ் கோயிங் டு பி தட் கண்டினியூஸா மெமரி அலோகேட் ஆயிருக்கனால தான் இட் gives us faster thing, right? So this thing has a memory 100 எடுத்துக்கிறேன்னா this thing has 101 102 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கனால இட் இஸ் ஃபாஸ்டர் பிகாஸ் இட் ஹாஸ் கண்டினியூஸ் மெமரி லொகேஷன். இன் கேஸ் வந்துட்டு ஐ டோன்ட் ஹாவ் அ மெமரி ஃபார் அலோகேட்டிங் கண்டினியூஸ்லினா தென் ஐ கான்ட் யூஸ் அரே லிஸ்ட் ஆர் அரே. இது வந்து சிம்பிளா வந்துட்டு சொல்லணும்னா அவைலபிள் ஸ்பேஸ்லாம் ஐ கேன் யூஸ் லிங்க் லிஸ்ட். எனக்கு எங்க வேணா ஸ்பேஸ் இருக்கலாம், லைக் கண்டினியூஸா இல்லைனா கூட ஐ கேன் யூஸ் லிங்க் லிஸ்ட். அண்ட் தென் எனக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு ஃபாஸ்டா இருக்கணும். வென் அப்டேட்டிங் ஆர் இன்சர்ஷன் டெலிஷன்லாம் பண்ணா ஐ கேன் யூஸ் சிம்பிளி யூஸ் லிங்க் லிஸ்ட். எனக்கு வந்து இந்த அரே லிஸ்ட் யூஸ் பண்ணணும்னா ரிட்ரைவ் பண்ணணும் அண்ட் தென் இண்டெக்ஸ் இருக்கணும். அந்த கேஸ்ல தான் நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாத கேசஸ்லாம் வி யூஸ் லிங்க் லிஸ்ட் ஓவர் ஹியர். அண்ட் மெயின் திங் இஸ் தட் நம்ம சீக்வன்ஸா இருக்கும்னு சொல்லியிருந்தோம் ஸ்டார்டிங்ல. இட்ஸ் கோயிங் டு பி சீக்வன்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் லிங்க் லிஸ்ட். ஸோ ஐ ஆல்சோ மென்ஷன் தட் அவைலபிள் ஸ்பேஸ் எல்லாம் போடலாமே. ஸோ எப்படி வந்து இது வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஆஸ் ஃபார் தட் லெட்ஸ் யூ ஹியர். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் அஸ் டு லுக் அட் எங்கெல்லாம் அவைலபிள் ஸ்பேஸ் இருக்கோ அங்கதான் லிங்க் லிஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தால இட் லுக்ஸ் லைக் திஸ். So let me just give everything simply an address. So இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா மெமரி அலோகேட் ஆகல, ஸோ ரேண்டமா ஸ்கேட்டர் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து அதுக்கு அட்ரஸ் இருக்கு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஈவன் தோ தே ஆர் வெரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி மெமரி, இங்க இருக்க அட்ரஸ் வந்து இங்க மேப் ஆயிருக்கா. ஸோ வந்துட்டு ஒன்னுத்துக்கு அப்புறம் தான் இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் டேட்டா. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். சிம்பிளி பிகாஸ் ஒரு ஆர்டருக்கு வருதுல ஒரு ஆர்டருக்கு நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று வருதுன்னு சொல்றதுனால இட்ஸ் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்துட்டு எந்த இடத்துலலாம் இந்த லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி நீங்களுக்கு ஐடியா இருக்கு எங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபார் மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து டைனமிக்கா இருக்கும். நம்ம இந்த அரே லிஸ்ட் இஸ் டைனமிக், பட் ஆஸ் ஐ செட் இண்டெக்ஸ் இருக்க இடத்துல இல்ல ஃபாஸ்டா ரிட்ரைவ் பண்ற இடத்துல மட்டும் தான் வி யூஸ் அரே லிஸ்ட். ஓகேவா, அதை தவிர்த்து நமக்கு டைனமிக்கா இருக்கணும். பிளஸ் வந்துட்டு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு தெரியல, வி நீட் டு பி ஆடிங் லைக் +1 ஆட் பண்ணிட்டே போகணும். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்துட்டு குவிக்கா வந்துட்டு லூப் ஆகணும், லூப் பண்ணணும், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரௌசர்லாம் நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்த்துருப்போம் இல்லையா, நெக்ஸ்ட் பேஜ் எனக்கு போகணும், ஃபார்வர்ட் பேஜ் பேக் பேஜ் எனக்கு போகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் யூஸ் லிங்க் லிஸ்ட்.
பிகாஸ் அதுக்கெல்லாம் எனக்கு அரே இண்டெக்ஸ் தேவையில்லை. பட் ஆல்சோ லைக் லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வி யூஸ் லிங்க் லிஸ்ட் தான். இதெல்லாம் நம்ம மெயினா எந்த ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் கேட்டிங்கன்னா வி யூஸ் இன் மியூசிக் பிளேலிஸ்ட், அப்புறமா வந்துட்டு ரீடு அண்ட் அன்டு ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி இடத்துலலாம் வி யூஸ் லிங்க் லிஸ்ட் வெரி ப்ராமினென்ட்லி. ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிள் ரீகேப். இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையுமே ஒரு ரீகேப்பாக பார்த்துடலாம், ஸோ தட் கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே இருக்க வேணான்ட்டு. The first thing we saw that linked list is a dynamic and a linear data structure. That's the first thing we saw. And the second thing is that ஒரு node இருக்கும் ஒரு pointer இருக்கும். This is the two components of the linked list. Third thing வந்து first thing வந்து நம்ம linked list இருக்க first node வந்து it's going to be called as head, and the கடைசி node is going to be called as tail. நம்ம த்ரீ டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து சிங்லி, இன்னொன்று டபுளி, இன்னொன்று சர்க்குலர். அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம வந்துட்டு எப்போல்லாம் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல அரே லிஸ்ட், அண்ட் தென் எந்த இடத்துல வந்து லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணணும், அண்ட் தென் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட் ஆஃப் லிங்க் லிஸ்ட். இதை தவிர்த்து ஐம் கோயிங் டு பி போஸ்டிங் அ லாட் ஆஃப் லிங்க் லிஸ்ட் பேஸ்ட் லீட் கோட் கொஸ்டின்ஸ். இஃப் யூ கைஸ் வாண்ட் டு நோ மோர் அபவுட் தட் அண்ட் கோடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Anyway guys, see ya, thank you.